ஹாய் வணக்கம். நான் தயக்கராஜுக்குள்ள ஹாய் மேடி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஹாய் மேடி வியூவர்ஸ். 2024 வந்து பிறந்துருச்சு. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாமே நான் ஒரு ஹாப்பி நியூ இயர் கூட சொல்லலை. இப்போ நான் சொல்லணும்னு நினச்சேன் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் வந்து என் போஸ்ட்டு பார்த்துருந்தீங்களா தெரியும். ரொம்பலாம் செலிப்ரேட்லாம் பண்ணாதீங்க, நம்ம உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு. ஒரு நாள் செலிப்ரேஷன், 2 நாள் செலிப்ரேஷன், 3 நாள் லீவு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ராக்டிஸ் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடும். ஏதோ ஒரு காரணத்தினால ஃபேமிலியோடு இருக்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் நினைங்களா, என்ன இவர் ராவாக பேசுகிறாரு, சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டார் போல், ஃப்ரீயாக கூட இருக்க விட மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஃப்ரீயாக இருக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. நமக்கு வந்து ஃப்ரீ டைம் நிறையவே கிடைக்கும். கிடைக்கிற ஒரு நிமிஷம் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல ஃப்ரீயாக நம்ம உட்காந்தா கூட அது ஃப்ரீ டைம் தான். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களோட ஒர்க்கு, வேறு வேலையே கிடையாது. நீங்கள் ஸ்போர்ட்டில் இருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓவராலாக நம்மளோட சேனலில் வந்து ஒரே ஒரு செலெக்ஷனை தான் மையப்படுத்தி அதிகமாக பேசணும். அது எஸ்டிஏடியோட செலெக்ஷன் தான். இந்த வருஷமும் ஸ்டார்ட் ஆக போகுது. 24 வந்துருச்சு. இனி ஒரு 2-3 மந்த்ஸில் வந்து எஸ்டிஏடியோட செலெக்ஷனும் திரும்ப வந்துடும். எல்லோரும் ரெடியாகுங்க. நான் சொன்னேன், போன தடவை எஸ்டிஏடி செலெக்ஷன் போடுறப்பமே நான் சொன்னேன், அப்போ இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டினியூஸாக ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா டக்குன்னு கை தூக்குங்க, நான் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னுமே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இன்னையிலேருந்தோ நாளையிலேருந்தோ உடனே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்து வர 3 மாதமும் கட்டாயம் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு என்ன சொல்ல முக்கியமான மைல் ஸ்டோனாக கூட வாழ்க்கையில் வந்து மாறலாம். முக்கியமாக ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க, கேலோ இந்தியாவில் போனவங்க நிறைய பேர் போயிருக்கலாம், நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்கலாம். அடுத்தடுத்து கேலோ இந்தியா வந்து நடக்குது. இது போக என்னென்ன செலெக்ஷன்ஸ் இருக்கோ, என்னென்ன இருக்கோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் நம்மளோட இதில் கமெண்ட்டில் வந்து போடுங்க, நானும் அதை பார்க்குறேன். அண்டு இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, ஸோ ஃபிட்னஸ் வந்து நான் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்க காரணத்தினால இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மலை. ஸோ அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய சைக்கிள் நிற்கும். தெரியுதா தெரியல, ஒரு ரெட் கலரில் தெரியும். ஸோ நான் ஒரு 5 கிலோமீட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து இந்த மலை மேலெலாம் ஏறி, அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு என்ன சொல்கிறது பத்மாசனம் யோகாலாம் பண்ணி கடைசியில் இங்கே வந்து இப்படி உட்காந்துருக்கேன். ஆல்மோஸ்ட் மணி பார்த்திங்கன்னா ஒரு 8-8 ஆக போகுது. ஸோ இப்படி தான் நான் உட்காந்துட்ருக்கேன். அந்த லொக்கேஷனே பார்க்க நல்லாயிருக்கும். இங்கேருந்து பார்த்தோன்னு வைங்க, நமக்குள்ள பிரச்சனைகள்லாம் சின்னதாக தெரியும். அதுக்கு தான் நான் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து மேலே வந்து உட்காந்துருக்கேன். அந்த மலையை பார்க்குறப்போ இங்கே வந்து கண்டினியூஸாக ஃபிட்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினப்பேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஏன் இந்த இடத்த காட்டினேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தயவு செய்து ஃபிட்னஸ் கண்டினியூஸாக பண்ணுங்கள். நான் எடுத்து வைக்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான், ஃபிட்னஸ் கட்டாயம் பண்ணணும். அண்டு நீங்கள் எந்த கேமில் வேணாலும் இருங்க, ஃபிட்னஸ் கட்டாயம் பண்ணுங்கள். காலையில் ஒரு 5 o'clock தயவுசெய்து எந்திரிச்சிருங்க. எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லாதீங்க. படிக்கவும் செய்யுங்க, விளையாடவும் செய்யுங்க, என்ன ஒர்க் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஒர்க் பண்ணுறத வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணி பழங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துட்ருக்கலாம், நிறைய பேரண்ட்ஸோட பசங்க பார்த்துட்ருக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஸ்போர்ட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான குவாலிட்டியாக ஆகும். சீக்கிரமே எஸ்டிஏடி செலெக்ஷன் வரப்போகுது. அது போக வேறு விஷயங்களை பற்றி, கிரிக்கெட் பற்றி தான் நான் அதிகமாக வந்து பேசியிருக்கேன். கிரிக்கெட் பற்றிலாம் நிறைய வீடியோஸ் வந்து நான் அடுத்தடுத்து போட போகிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கேம்ஸை பற்றி கேட்குறாங்க. எல்லா கேம்ஸ்லையுமே எனக்கு வந்து அந்தளவுக்கு அதிக நாலேஜ் கிடையாது. சில கேம்ஸில் வந்து நாலேஜ் இருக்கும், சில கேம்ஸ் வந்து செலெக்ஷன் வரைக்கும் தான் வந்து சொல்ல முடியாது. என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல். அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். ப்ராக்டிஸ் கட்டாயம் பண்ணணும்.